அருமை நண்பர்களே, ஒரு பச்சை சிசு 3 குழந்தைகள் இறந்து போயிருக்கிறார்கள். அதே நேரத்தில மறுநாள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, தஞ்சாவூர்ல ஒரு விபத்து. ஒரு விபத்து ஏற்பட்டு அதில 4 பேரு செத்து போய்ட்டாங்க. ஸ்பாட் அவுட்டு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இவரு இறந்து விட்டார். இன்னைக்கு ஒருத்தர் இறந்து நேத்து ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, தொடர்ச்சியான விபத்துகள் வந்த வண்ணமே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. சாலை விதிகள பார்க்கணும். பள்ளி வாகனம்னு சொன்னா முன்பக்கமும், பின்பக்கமும் இது பள்ளி வாகனம்னு பெரிய எழுத்துல எழுதியிருக்கணும். அதுபோல டிரைவர்கள் வந்து நல்ல அனுபவம் வாய்ந்த டிரைவர்கள பள்ளி வாகனங்கள்ல நியமிக்கணும். 2வது வாகனங்கள்லாம் வந்து குழந்தைகள் கை நீட்டாத அளவுக்கு கிரில் கேட்டு வைக்கணும். அதிலே கிரில் கதவு கிட்ட பார்த்தீங்கன்னா, அந்த சைடு கண்ணாடி கிட்ட நல்லா கைய வெளியில விடாத அளவுக்கு இந்த கிரில்லால செய்யப்பட்ட இதெல்லாம் வைக்கணும். இப்படியெல்லாம் இன்னைக்கு எவ்வளவுதான் இன்றைக்கு சொன்னாலும் கூட, இன்றைக்கு குடிச்சிட்டு வாகனங்கள் ஓட்டுறதுனால ஏகப்பட்ட விபத்துகள். அலட்சியத்தின் காரணமாக போம்போது விபத்துகள். 2வது இரவு நேரத்தில தூங்காம, ரெஸ்ட் எடுக்காம வண்டியில போம்போது தூங்கி, அதனால ஏற்படக்கூடிய விபத்துகள். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடுமையான சட்டதிட்டங்கள் போட்டாலும், மது குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்கல்ல இன்னைக்கும். இன்னைக்கு சிஆர்சி இது மாரி போக்குவரத்து கழகங்கள்ல கூட என்னன்னா, குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடிய நிலைமைய நம்ம பார்க்குறோம். டிரைவர் மட்டும் போறதில்ல. ஒரு பஸ் ஓட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அதில ஒரு 300 பேர் போறாங்க. 100 பேரை காப்பாற்றக்கூடிய நபரா தான் அவர் இருக்காரு. அப்படி இருந்தும் அவர் மது குடிக்கிறாரு. அவசரப்படுறாரு. சரியான ஓய்வு கிடையாது அவருக்கு. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அலட்சியத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா, பல்லாயிரம் உயிர்கள், பல உயிர்கள் இன்றைக்கு நாசமாக்கப்படுகிறது, இறந்து போகிறார்கள். இதனால எவ்வளவு இழப்பு. இந்த கடலூர்ல பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளை அன்பாக, பாசமாக கொண்டு போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகள் வந்து வீடு போய் சேரல. வீட்டுக்கு போனா தான் சிதறி போன உடம்பு, அந்த சடலம் தான் போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னாக்கா, எவ்வளவு மன அழுத்தத்திற்கும், வருத்தத்திற்கும், பாதிப்பிற்கும் அந்த குடும்பம் ஆளாயிருக்கும் என்பதை இந்த நேரத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அரசாங்கம் சட்டம் போட்டா தாங்க நாங்க செய்வோம் அப்படிலாம் கிடையாது. கோர்ட்டு சொன்னா தாங்க நாங்க செய்வோம் அப்படிலாம் கிடையாது. நமக்காக நம்ம போணும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொறுப்பு உண்டு. அரசுக்கு மட்டும் பொறுப்பு கிடையாது. நீதிமன்றத்துக்கு பொறுப்பு கிடையாது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நாமளும் பாதுகாப்பா போணும். எதுக்க வர்றவங்களும் பாதுகாப்பா வரணும் அப்படிங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் விபத்துகளை தவிர்க்க முடியும். அந்த இது மாதிரி மது குடிச்சிட்டு ஓட்டுறது, கவனக்குறைவா ஓட்டுறது, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓட்டுறது, எங்கேயோ கவனத்த வச்சுக்கிட்டு ஓட்டுறது, இதனால என்னன்னா மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கு இது வாய்ப்பாக அமைகிறது. சட்டம் போட்டு தான் திருத்தணும்.